அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். கண்கள் அழகாக இருக்கும். மீன்களின் கண்கள் எவ்வளோ அழகாக இருக்குமோ, நம்மை கவர்ந்து இழுக்குமோ, அதை போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கண்களும் அழகாக இருக்கும். கண்கள் கவிதை மொழி பேசும். நிறைய விஷயங்களை கண்களிலேயே கதை சொல்லி முடித்து விடுவார்கள். நுண்ணிய அறிவு படைத்தவர்கள் இவர்கள். சாமர்த்தியம் படைத்தவர்கள் இவர்கள். கணக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மிக நன்றாக வரும். இரக்க குணம் கொண்டவர்கள், தாராள மனம் கொண்டவர்கள் இவர்கள். கண்டிப்பானவர்கள், நேர்மையானவர்கள். நேர்மை தான் இவர்களுக்கு பிடிக்கும். இன்னொரு பக்கம் மிகவும் பாசமாக இருப்பார்கள். இவர்களுக்கு எதிரிகள் என்பது மிக மிக குறைவு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் இரண்டு வகைகளாக இருக்கிறார்கள். ஒன்று, பொருளாதாரத்தில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். இன்னொன்று, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலை. பொருளாதாரத்தில் நடுத்தரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. இவர்கள் மிகச்சிறந்த சேமிப்பாளர்கள். நிச்சயமாக இவரிடம் பணம் இருக்கும். சேமிப்பு என்று ஒரு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிச்சயமாக உண்டு. எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் வரும். ரேவதி 1ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி 2ஆம் பாதத்திற்கு சனி பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி 3ஆம் பாதத்திற்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி 4ஆம் பாதத்திற்கு குரு பகவான் அதிபதியாக இருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்திற்கு 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. முதல் 2 ஆண்டில் போய்கொண்டிருக்கிறது. அஸ்ட்ரோ மாங்குடி வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணிங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. இந்த பதிவில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்கு. கன்னியில் கேது பகவான் இருக்கு. மகரத்தில் சந்திரன் இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? மனைவியுடன் கடும் வாக்குவாதம் உண்டு. விட்டு கொடுத்து போவது நன்மை தரும். கால்நடை செல்வங்களை பாதுகாப்பது நன்மை தரும். ஆடுகள், மாடுகள், கோழிகள் இவைகளை வீட்டுக்கு அருகில் தங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று காணாமல் போகலாம், அல்லது திருட்டு போகலாம், அல்லது எதிரிகளால் இறந்து போகலாம். நண்பர்களால் பிரச்சனைகள் வரும். வியாபாரத்தில் இழப்புகள் உண்டு. வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடலில் காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை காட்டுகிறது. தீ விபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நெருப்பில் இருந்து விலகிருங்கள். மனதில் குழப்பங்கள் மேலோங்கும். உடன் பிறந்த அண்ணன் தம்பியுடன் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரும். திருமண பாக்கியம் கைகூடும். விவசாயத்தில் கூடுதல் மகசூலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்புகள் உண்டு. கண் மற்றும் பல்லில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. கால் தொடைப்பகுதியில் எலும்பு முறிவு அல்லது சதை பிசகு போன்ற பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் சுக்கிரன், புதன், சூரியன், குரு இருக்க. கன்னியில் கேது பகவான் இருக்க. கும்பத்தில் சனி பகவான் இருக்க. மீனத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? எல்லா இடத்திலிருந்தும் பணம் வரும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். நீண்ட நாள் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். பதவி உயர்வு உண்டு. இரத்தம் சம்பந்தமான நோய் தொற்று வரும் வாய்ப்புகள் உண்டு.
இரத்த நாளம் சம்பந்தமான நோய்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. தீ விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். 2 சக்கர வாகனங்கள் செல்லும்போது ஹெல்மெட் அணியுங்கள். இல்லத்தரசிக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிவிடுங்கள். 4 சக்கர வாகனங்கள் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொண்டு உங்களுடைய இலக்கை அடையுங்கள். எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டு. வீட்டில் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகளை காட்டுகிறது. கணவன் மனைவிக்கிடையான பிரச்சனை வெளியாட்களை அனுமதிக்காதீர்கள். தேர்ட் பர்சன் உள்ளுக்கு வர வேண்டாம். நீங்கள் 2 பேரும் மட்டும் பேசி அதை முடிவு பண்ணுங்கள். முன்ன பின்ன பேசி அனுசரித்து நீங்களே முடிவு பண்ணுங்கள். கடுமையான உழைப்பு, ஆனால் அதே சமயம் அலைச்சல் உண்டு. பலன் குறைவாகத்தான் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு எதிராக முடியும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் உண்டு. பிடிக்காத இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. அப்பாவுக்கு ஆபத்துகளை காட்டுகிறது. அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணுங்கள். அப்பாவுக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் அப்பாவை உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். சேவ் யுவர் ஃபாதர். சேஃப் யுவர் ஃபாதர். அப்பாங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரீசியஸ், ஒரு பொக்கிஷம். சேவ் பண்ணுங்க. தொலைதூர பயணம் உண்டு. அதனால் கடும் அலைச்சல் உண்டு. கூடுதல் செலவுகளை காட்டுகிறது. தொழில் பாதிப்புகள் உண்டு. தொழில் வருமானம் குறையும். வேலையில் மேன்மை உண்டு. டெர்மினேஷன் உண்டு. மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூலை மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்க, ரிஷபத்தில் குரு இருக்க, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்க, கடகத்தில் புதன் இருக்க, கன்னியில் கேது இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க, இந்த மாதம் என்ன நடக்கும்? ஒரு பார்வை. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு. பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பல்லில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல பல்லு தான் உடையும். சேஃப். விவசாயத்தில் மகசூல் குறையும் வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தில் சண்டை வரும் வாய்ப்புகள் உண்டு. வீடு தேடி சண்டைக்கு வருவார்கள். தவிர்ப்பது நன்மை தரும். வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகலாம். பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனைவிக்கு வைத்திய செலவுகளை காட்டுகிறது. பலவிதமான மனசங்கடங்கள், மன கஷ்டங்கள் உண்டு. திருமண பாக்கியம் கைகூடி வரும். திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை தரும். கோர்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எதிராகத்தான் வரும். சமூகத்தில் பேர் கெட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணத்தின் வாய்ப்புகள் உண்டு. மீனராசி ரேவதி நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு செவ்வாய் இருக்க, மிதுனத்தில் சந்திரன் இருக்க, கடகத்தில் சூரியன் இருக்க, சிம்மத்தில் சுக்கிரன் இருக்க ப்ளஸ் புதன் இருக்க, கன்னியில் கேது இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு பகவான் இருக்க, இந்த மாதம் என்ன நடக்கும்? மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. மனைவிக்கு நோய் தொந்தரவுகள் உண்டு. தந்தைக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், தொடரும். அப்பாவுக்கு வைத்திய செலவுகள் உண்டு. நண்பர்களால் பிரச்சனைகள் உண்டு. பண பற்றாக்குறை வரும். பண வரவில் தடை உண்டு. கோர்ட் கேஸ் விவகாரங்களில் சிறை தண்டனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. குற்றவியல் வழக்குகளை கவனமாக கொண்டு செல்வது நன்மையை தரும். விவசாயத்தில் கூடுதல் மகசூலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பால் மாடையில் நிறைய பால் வளம் தரும். அதனால் நிறைய பணம் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்களால், அண்ணன் தம்பியால் நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீட்டில் உணவுப் பொருட்கள் நிறைந்திருக்கும். சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை.
பிடிக்காத இடத்திற்கு இடமாற்றம் உண்டு. பங்காளிகள் மாமா மச்சான் இவரெல்லாம் அவமானங்களை சந்திக்க வேண்டி வரும். பங்காளி மாமா மச்சான் இவங்க எல்லாமே எதையுமே செய்ய முடியாது. பங்காளி மாமா மச்சான் கூட வச்சுக்கிட்டு எதையுமே செய்ய முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். வேலை பறிபோகும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் உண்டு. மனவேதனை, மனக்கஷ்டம், சஞ்சலங்கள் உண்டு. அலைச்சல் உண்டு. அதன் நன்மை மிக மிக குறைவு. இந்த மாதம் இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும், வேறு வழி இல்லை. அஸ்ட்ரோ மாங்குடி வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணிங்க. எல்லோரும் பார்த்து பயனடைங்க. இந்த பதிவுகள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி பதிவுகள் தொடரும். நன்றி, வணக்கம்.